நடிகர் விஜயின் பிரம்மாண்ட தேர்தல் வெற்றி. இந்த சர்ப்ரைஸ் ரிசல்ட் எப்படி சாத்தியமாச்சு? வாங்க ஒரு விரிவான அலசலுக்குள்ள போகலாம். இந்த எதிர்பாராத இமாலய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற 2 முக்கிய காரணங்களை இந்த கட்டுரை ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டுது. பலருக்கும் இது ஒரு பெரிய ஷாக்கு தாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல்ல இது ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை இல்லையா? இன்னிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல சினிமா ஸ்டார்ஸ் மேல எவ்ளோ ஆழமான ஈர்ப்பு இருக்குன்னு இது மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. ஒரு பக்கம் ஸ்டார் பவர், இன்னொரு பக்கம் முந்தைய ஆட்சி மேல இருந்த கடுமையான அதிருப்தி. இந்த ரெண்டும் தான் மெயின். பழைய ஆட்சி திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிற மக்களுடைய ரொம்ப உறுதியான முடிவு தான் இந்த மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. சரி, வெற்றி கிடைச்சாச்சு. ஆனா இவரோட அரசியல் பாதையும் கொள்கைகளும் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கு, அதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இப்போதைக்கு தெளிவான சித்தாந்தமோ உறுதியான ஆக்ஷன் பிளானோ இல்லைன்னு இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது. அது ரொம்ப முக்கியம், கரெக்டா? கொள்கை விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் முன்னேறி வராருங்கிற பாசிட்டிவான எண்ணம் மக்கள் கிட்ட பரவலா இருக்கு. உண்மையான சவாலே இப்பதான் ஆரம்பமாகுதுங்க. மக்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஆட்சியை கொடுக்க வேண்டியதா அடுத்த மிகப்பெரிய டாஸ்க். நேர்மையான, பொறுப்பான, மக்கள் நலன் சார்ந்த ஒரு தலைமை வேணும்னு மக்களும் இப்ப ரொம்ப தீவிரமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அமைதியாவும் கண்ணியமாவும் வெற்றியை கொண்டாடணும்னு ஆதரவாளர்களை இந்த கட்டுரை கேட்டுக்குது. எவ்வளோ பெரிய வெற்றியா இருந்தாலும் அந்த தலைவரோட பணிவிலையும் பொறுப்புணர்வுலையும் தான் அதோட உண்மையான அர்த்தமே அடங்கியிருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்போ சொல்லுங்க, மக்களின் இந்த மாபெரும் எதிர்பார்ப்புகள் நம்ம மாநிலம் தேடுற அந்த புதிய திசைய உருவாக்குமா? பொறுத்திருந்து பாப்போம்.